வரலாற்றில் இன்னும் தீர்க்கப்படாத மர்மங்கள். எண் 1. ரங்குஸ்கா ஈவெண்ட். 1908 ஜூன் 30 அன்று ரஷ்யாவின் சைபீரியாவில் உள்ள துங்குஸ்கா என்ற பகுதியில் திடீரென மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. இந்த வெடிப்பால் சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 8 கோடி மரங்கள் சாய்ந்தன என்று கூறப்படுகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அங்கு எந்த பெரிய பள்ளமும் கிரேட்டரும் காணப்படவில்லை. ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு சிறிய அஸ்டீராய்டு அல்லது காமெட் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து தரையை தாக்கும் முன்பே வானில் வெடித்திருக்கலாம். இதை எர்பஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் என்று அழைக்கிறார்கள். சுவாரஸ்யமான தகவல், இந்த வெடிப்பு சக்தி ஒரு அணுகுண்டை விட நூற்றுக்கணக்கான மடங்கு சக்தி கொண்டதாக இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். எண் 2. டான்சிங் பிளேக். 1518 ஆண்டு இன்றைய ஸ்ட்ராஸ்பர்க் நகரத்தில், அப்போது ஹோலி ரோமன் எம்பயர் பகுதி, ஒரு பெண் திடீரென தெருவில் காரணமே இல்லாமல் நடனமாடத் தொடங்கினார். சில நாட்களில் அவருடன் பலர் சேர்ந்து நூற்றுக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பல நாட்கள் ஆடினார்கள். சிலர் சோர்வு, இதய பிரச்சனை, பகவாதம் போன்ற காரணங்களால் இறந்ததாக கூறப்படுகிறது. இதற்கான உறுதியான பதில் இன்னும் இல்லை. ஆனால் சில கோட்பாடுகள் உள்ளன. மாஸ் ஹிஸ்டீரியா, கூட்டு மன அழுத்தம், பயம் மற்றும் மன அழுத்தத்தால் மக்கள் இதை பின்பற்றி இருக்கலாம். சுவாரஸ்யமான தகவல், மக்கள் நிறுத்த முடியாமல் நாட்களாக ஆடியது இந்த சம்பவத்தை இன்னும் மர்மமாக்குகிறது. எண் 3. ராங்கோராங்கோ கிளிஃப்ஸ். ராங்கோராங்கோ என்பது உலகின் மிக மர்மமான எழுத்து முறைகளில் ஒன்று. இது ஈஸ்டர் ஐலேண்ட், ராபா நூயி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ரொங்கோரொங்கோ கிளிஃப்ஸ் என்பது மரத்தட்டுகளில் செதுக்கப்பட்ட பழமையான சின்ன எழுத்துகள். இந்த சின்னங்களில் மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் விசித்திரமான வடிவங்கள் காணப்படுகின்றன. இது ராபா நூயி மக்களின் பழைய எழுத்து முறை என்று நம்பப்படுகிறது. ஆனால் இதுவரை யாராலும் முழுமையாக டீகோட் செய்ய முடியவில்லை. பல மரத்தட்டுகள் காலப்போக்கில் அழிந்து விட்டதால் இதை புரிந்து கொள்வது இன்னும் கடினமாக உள்ளது. சுவாரஸ்யமான தகவல், இதை சிலர் உலகின் இன்னும் புரியாத மர்ம எழுத்து என்றும் அழைக்கிறார்கள். நோ 4 மலேசியா ஃபிளைட் 370 MS-370 என்பது உலகின் மிகப்பெரிய விமான மர்மங்களில் ஒன்று. 2014 மார்ச் 8 அன்று மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் MS-370 விமானம் குவலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் செல்லும் போது திடீரென காணாமல் போனது. விமானத்தில் 239 பேர் இருந்தனர். புறப்பட்ட சில நேரத்தில் விமானத்துடன் இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ரேடார் தகவல் படி விமானம் திடீரென பாதையை மாற்றி தெற்கு இந்தியன் ஓஷன் நோக்கி சென்றதாக நம்பப்படுகிறது. மர்மம், பல ஆண்டுகள் தேடியும் விமானத்தின் முழு பகுதி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சில உடைந்த பாகங்கள் மட்டும் கடற்கரைகளில் கிடைத்தன. எண் 5. ரோனோக் கோலனி என்பது அமெரிக்க வரலாற்றில் மிகவும் மர்மமான குடியேற்றங்களில் ஒன்று. இது 1587 இங்கிலாந்து மக்கள் அமைத்த குடியேற்றம். இடம் ரோனோக் ஐலேண்ட். தலைவராக ஜான் ஒயிட் இருந்தார். அவர் உதவி பெற இங்கிலாந்து சென்ற பின் 3 ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்தபோது முழு குடியேற்றமும் காணாமல் போயிருந்தது. குரோடோவன் என்ற வார்த்தை மட்டும் ஒரு மரத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. இன்றும் இது ஒரு மர்மமான காணாமல் போன காலனி என்று கருதப்படுகிறது. அவர்கள் வேறு இன மக்களுடன் சேர்ந்தார்களா, பட்டினியால் இறந்தார்களா அல்லது தாக்கப்பட்டார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. நம்பர் 6. டான் கூப்பர் இன்சிடென்ட். 1971 நவம்பர் 24 அன்று ஒரு மர்மமான நபர் டேன் கூப்பர் என்ற பெயரில் விமான டிக்கெட் வாங்கினார். அவர் அமெரிக்காவில் ஒரு விமானத்தில் ஏறி தன்னிடம் குண்டு, பாம்ப் இருப்பதாக கூறினார். அவர் விமான ஊழியர்களிடம் $2,00,000 பணம், 4 பாராசூட் வேண்டும் என்று கோரினார். பணம் கிடைத்த பிறகு பயணிகளை விடுவித்தார். பின்னர் விமானம் பறந்து கொண்டிருந்த போது அவர் பாராசூட் கொண்டு விமானத்திலிருந்து குதித்தார். அதன் பிறகு அவர் எங்கே போனார் என்பது இன்று வரை தெரியவில்லை. எண் 7. மேரி செலஸ்ட் கோஸ்ட் ஷிப். 1872 ஆண்டு இந்த கப்பல் அட்லாண்டிக் ஓஷன் பகுதியில் யாரும் இல்லாமல் மிதந்து கொண்டிருந்தது. கப்பலில் இருந்த கேப்டன், அவரது குடும்பம் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் திடீரென காணாமல் போயிருந்தனர். கப்பல் சேதமின்றி இருந்தது. உணவு மற்றும் தண்ணீர் இருந்தது. சரக்குகள் பெரும்பாலும் அப்படியே இருந்தன. ஆனால் அனைத்து மனிதர்களும் காணாமல் போயிருந்தனர். மர்மத்திற்கான சில கருத்துக்கள் என்ன நடந்திருக்கலாம்? கருத்துக்கள்: புயல் அல்லது கடல் அலைகள் ஆபத்து என்று நினைத்து லைஃப் போட்டில் வெளியேறி இருக்கலாம். ஆல்கஹால் வெடிப்பு பயம். கப்பலில் இருந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் சரக்குகள் காரணமாக வெடிப்பு ஏற்படும் என பயந்திருக்கலாம். கடல் கொள்ளையர்கள்
ஆனால் திருட்டு ஆதாரம் கிடைக்கவில்லை. அமானுஷ்ய கதை. சிலர் பேய் கப்பல் என்று கூறினாலும் இதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை. எண் 8 சோடர் செயல்திறன் 1945 டிசம்பர் 24 கிறிஸ்துமஸ் இரவு அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜினியா மாநிலத்தில் உள்ள ஒரு வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அந்த வீட்டில் வாழ்ந்த சோடர் குடும்பத்தின் 10 குழந்தைகளில் 5 பேர் காணாமல் போனார்கள். காணாமல் போன குழந்தைகள் மாரீஸ் மார்த்தா லூயிஸ், ஜென்னி பெட்டி தீயில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அதிகாரிகள் கூறினர். ஆனால் குடும்பத்தினர் அதை நம்பவில்லை. சிலர் அந்த குழந்தைகள் உயிருடன் வேறு இடத்தில் காணப்பட்டதாக கூறினர். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மர்மமான புகைப்படம் குடும்பத்துக்கு வந்தது. அதில் காணாமல் போன குழந்தைகளில் ஒருவரைப் போல் ஒருவர் இருந்தார். நம்பர் 8 வோயோனிச் மேனுஸ்கிரிப்ட். இந்த புத்தகம் சுமார் 600 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இது 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த புத்தகத்தில் யாருக்கும் புரியாத மர்ம மொழி அல்லது எழுத்துக்கள், விசித்திரமான செடிகள் மற்றும் மூலிகை ஓவியங்கள், வானியல், மருத்துவம் போன்றவற்றைப் போல தோன்றும் படங்கள், மர்மமான மனித உருவங்கள் உள்ளன. இந்த புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை இன்று வரை யாராலும் முழுமையாக படிக்க முடியவில்லை. உலகின் சிறந்த மொழியியல் நிபுணர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் குறியீட்டு நிபுணர்களும் முயற்சி செய்துள்ளனர். சிலர் இது ஒரு ரகசிய குறியீட்டு புஸ்தகம், தெரியாத மொழியில் எழுதப்பட்ட நூல் அல்லது ஒரு போலி ஹாக்ஸ் என்று நம்புகிறார்கள். 1912 ஆம் ஆண்டு பழைய புத்தக வியாபாரியான வில்ஃப்ரிட் வாய்னிச் இந்த நூலை கண்டுபிடித்தார். அதனால் இதற்கு வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் என்று பெயர் வந்தது. நம்பர் 9 இங்கிலாந்து ஸ்டோன்ஹெஞ்ச். ஸ்டோன்ஹெஞ்ச் என்பது இங்கிலாந்து நாட்டில் இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கற்கள் அமைப்பு ஆகும். இது சுமார் 4500 முதல் 5000 வரை ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. 1 பெரிய கற்களை கொண்டு வந்தது. ஸ்டோன்ஹெஞ்சில் உள்ள சில பெரிய கற்கள் சார்சன் ஸ்டோன்ஸ் சுமார் 25 டன் எடை கொண்டவை. அவை பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டன. சில சிறிய ப்ளூ ஸ்டோன்ஸ் கற்கள் வேல்ஸ் பகுதியிலிருந்து சுமார் 240 கிலோமீட்டர் தூரம் கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது. 2 கற்களை நகர்த்திய முறை. அந்த காலத்தில் இயந்திரங்கள் இல்லாததால் மர உருளைகள், வுடன் ரோலர்ஸ், கயிறுகள், மனிதர்கள் சேர்ந்து இழுக்கும் முறை சில நேரங்களில் நீர்வழி போக்குவரத்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 3 கற்களை நிமிர்த்தி வைத்தது. முதலில் பெரிய குழிகள் தோண்டப்பட்டன. பிறகு கற்களை சாய்த்து நிமிர்த்தி மேலே உள்ள கற்களை மர மேடைகள் மூலம் உயர்த்தி வைத்திருக்கலாம். இதற்கான சரியான பதில் இன்னும் தெரியவில்லை. ஆனால் சில கருத்துக்கள், மத வழிபாட்டு இடம், சூரியன் மற்றும் காலநிலை கண்காணிப்பு, மையம், கல்லறை அல்லது நினைவிடம், சுவாரஸ்ய தகவல். இன்றும் ஸ்டோன்ஹெஞ்ச் எப்படி அந்த காலத்தில் இவ்வளவு துல்லியமாக கட்டப்பட்டது என்பது ஒரு பெரிய மர்மமாகவே கருதப்படுகிறது. நம்பர் 10 கிளியோபாட்ரா. 7th பிலோபாட்டோர்வின் கல்லறை உலகின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்று. கிளியோபாட்ராவின் கல்லறை மர்மம். கிளியோபாட்ரா கிறிஸ்துவுக்கு முன் 30இல் இறந்தார். அவர் மற்றும் அவரது காதலர் மார்க் ஆண்டனி இருவரும் ஒன்றாக அடக்கம் செய்யப்பட்டதாக பழைய வரலாற்றாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களின் சரியான கல்லறை இடம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. பல ஆராய்ச்சியாளர்கள் டபோசிரிஸ் மெக்னா என்ற இடத்தில் இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். அங்கு சுரங்கங்கள், சிலைகள், நாணயங்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் கிளியோபாட்ராவின் கல்லறை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.